நான்வெஜ்ஜ கண்டிப்பா சமையல் அறையில யூஸ் பண்ணவே கூடாது. சமைக்கிறதுக்கு மட்டும் அந்த அடுப்புல வச்சு நீங்க எடுக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல அந்த சமையல் அறையில கீழ உட்காந்து ச கட் பண்றது இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா, அது ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இதை நம்ம எந்த இடத்துல போய் செய்யணும்? வீட்ல பின்னாடி இடம் இருக்கு. சவுத் சைட்ல வச்சிருக்கிறீங்க, இல்ல மேற்கு திசையில ஏதாவது ஒரு இடம் இருக்கு அப்படின்னா, அந்த திசை நோக்கி அதுக்கு உண்டான கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு டைரக்ட்டா அடுப்புல கொண்டு வந்து தான் வைக்கணுமே ஒழிய, வீட்ல வேற எந்த இடத்துலயும் நீங்க அந்த அசைவ உணவுகளை சேர்க்கக்கூடாது. இப்ப மளிகை சாமான் இருக்கு அப்டின்னா, அந்த மளிகை சாமான் உப்பு, பருப்பு பக்கத்திலேயே நீங்க அந்த நான்வெஜ்ஜையும் சேர்த்து வச்சு சமைக்கவே கூடாது. அது செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய தோஷம் உங்களுக்கு தான் வருமே ஒழிய, யாரு சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வருமே ஒழிய, வேற யாருக்குமே போகாது. அதனால கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே வீட்ல பின்னாடி வச்சுக்கோங்க. அது தெற்கு திசையாகவோ, மேற்கு திசையாகவோ தாராளமா இருக்கலாம். கிழக்கும், வடக்கும் அந்த திசையில யூஸ் பண்ணக்கூடாது. இத செஞ்சுட்டு நீங்க டைரக்ட்டா அடுப்புல கொண்டு வைக்க போறீங்க. அடுத்து நேரா டைனிங்க்கு தான் கொண்டு போக போறீங்க. இந்த இடத்த தவிர வேற எந்த இடத்தையும் அசைவ உணவுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது.